அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு நற்செய்தியில இயேசு கிறிஸ்து ஆண்டவர் குடும்ப ஒற்றுமை பற்றி பேசுறாரு. குடும்பத்துல இருவர் அல்லது மூவர், ஏன் அதற்கும் மேற்பட்டவர்கள் இருக்கலாம். அப்படி இருக்கின்ற பொழுது அத்தனை பேரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல மனம் ஒத்திருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல மனம் ஒத்திருப்பது அப்படின்னா என்ன தெரியுமா? அவருடைய படிப்பினைகளின் படி அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் மனம் ஒத்திருக்கணும், அன்பு செய்யணும். கடவுளுக்கு அன்பு, அதே வேளையில நம்மை சுற்றி இருக்கிறார்களே அயலவர்கள், அவர்களுக்கும் அன்பு. இதை நாம ஒட்டுமொத்த குடும்பமாக செயல்படுத்தணும். அதைத்தான் ஆண்டவர் பிரியப்படுகின்றார். நாம நமக்குள்ள மாத்திரம் அன்பை பகிர்ந்துகிட்டா பத்தாது. அந்த அன்பை நாம கடவுளுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஆனா அதே அன்பை நம்முடைய அயலவர்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோமா? அப்படி கொடுக்க தயாராக இருப்போமாக இருந்தால் அங்கே நாம் முதல்ல குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கிறோம். அதற்கு அப்புறமாக அதே ஒற்றுமையை அன்பு மூலமாக அடுத்தவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றோம். அப்படி வெளிப்படுத்துகின்ற பொழுது அங்கே நம் மத்தியில் யார் இருப்பார் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நற்செய்தி மூலமாக இயேசு ஆண்டவர் தாமே உறுதிமொழி கொடுக்கிறார், தான் இருப்பதாக. அப்படி தான் நமக்குள் இருக்கின்ற பொழுது அவருடைய விண்ணக தகப்பன் நாம என்ன கேட்டாலும் நமக்கு தருவாராம். அப்போ நம்ம குடும்பத்துல நாம முதல்ல ஒருத்தரை நேசிச்சுக்கணும். ஒருத்தரை நேசிச்சா போதாது, ஒருத்தருக்கு நாம விட்டு கொடுக்க பழகிக்கணும். அப்பா அம்மா உறவுல இந்த விட்டு கொடுத்தல் ரொம்பவும் முக்கியமானது. ஏன்னா பசங்க உங்களை பார்த்து தான் வளருவார்கள். அவர்களது எதிர்காலம் உங்களை பார்த்து தான் அமையும். ஆகவே முதல்ல அப்பா அம்மா நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து அன்பை பகிர்ந்து வாழ்வீர்களாக இருந்தால் அதை பார்க்கக்கூடிய உங்களது பிள்ளைகள் தாங்களும் கற்றுக்கொள்வார்கள். இதுதான் அன்பு, இப்படித்தான் வாழணும், இதுதான் உண்மையான ஒற்றுமையின் பண்பு, இப்படித்தான் நானும் எதிர்காலத்தில் வாழணும். நான் என்னை மாத்திரம் நேசித்தால் போதாது, என்னுடைய பாயிண்ட் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதிலே அடம் பிடித்து கொண்டு இருந்தால் மாத்திரம் போதாது. மற்றவரது பாயிண்ட் ஒரு வேளையில என்ன பொறுத்த மட்டும் தப்பாக இருந்தாலும் கூட அவருடைய பாயிண்டையும் அவருடைய கருத்தையும் நான் கேட்டுக்கணும். அப்படி நான் கேட்டுக்கிற வேளையில ஒரு வேளையில என்னுடைய மனசுக்கு அது தப்பாக இருக்கலாம். ஏன், அது உண்மையிலேயே தப்பாக இருக்கலாம். அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரூவ் பண்றதுக்காக, இல்ல நீ சொல்றது தப்பு, உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா கிட்டேயோ அல்லது அம்மா அப்பா கிட்டேயோ விவாதம் பண்ணா அதை பார்க்கக்கூடிய பசங்க என்னத்தை கத்துப்பாங்க? அப்பாக்கும் அம்மாக்கும் இடையில ஒற்றுமை கிடையாது. இதற்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம்? சரி, எனக்கு தெரியும் நீ எண்ணுவது விவாதிப்பது தவறு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் நான் இந்த இடத்துல நான் தான் சரி அப்படின்னு சொல்லி நிரூபிக்க நான் எத்தனிக்கல்ல. இந்த இடத்துல எனக்கு உண்மையான தேவை என்ன அப்படின்னா, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒற்றுமை, அமைதி. இந்த ஒற்றுமையும் அமைதியும் நிலைக்கணும் அப்படின்னு சொன்னா நான் விட்டு கொடுத்துறேன். நான் விட்டு கொடுக்கிறதால எதுவுமே கெட்டு போவதில்லை இல்லையா? ஒரு வேளையில நம்முடைய குடும்பம் கெட்டு போகணும் அப்படின்னு சொன்னா நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னை பொறுத்த மட்டும் நம்முடைய குடும்பம் ஒரு போதும் கெட்டு போய்விடக் கூடாது. ஆகவே நான் விட்டு கொடுக்கிறேன். நீ சொல்லுகின்ற காரியம் தப்பாக இருந்தாலும் கூட நான் நம்முடைய குடும்பத்துல அமைதி வேண்டும், ஒற்றுமை வேண்டும், அன்பு நிலைக்கணும் என்பதற்காக விட்டு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்மாவோ அல்லது அப்பாவோ செயல்படுவார்களாக இருந்தால் அதை பார்க்கக்கூடிய பசங்க, ஓஹோ இப்படித்தான் நாம வாழணும், இப்படி வாழ்ந்தால் நம்முடைய குடும்பத்துல ஒற்றுமை நிலைக்கும், அமைதி நிலைக்கும், அப்படி என்கின்ற படிப்பினைய கத்துப்பாங்க. அது மாத்திரமல்ல, இப்படி வாழுகின்ற இந்த குடும்ப வாழ்க்கையை வெளியிலும் பிரதிபலிக்க
இது உதவியாக இருக்கும். இப்போ நாம நம்முடைய குடும்பத்துல ஒற்றுமையாக வாழ்கிறோம், அன்பை பகிர்ந்து வாழ்கிறோம், ஒருவர் ஒருவருக்குள்ளாக பொறாமையின்றி வாழ்கிறோம். இப்படி நாம குடும்பத்துல ஒருவர் ஒருவரோடு மனமொத்து இருக்கின்றோம். மனமொத்து இருக்கின்ற பொழுது நம் நடுவில் இருப்பது இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஆவார். அப்போ அவர் என்ன பண்ணிப்பார்? நாம எப்படி வெளி உலகத்துல பழகிக்கணும், வெளி உலகத்தை எப்படி அரவணைக்கணும், வெளி உலகத்துல எப்படி விவேகமாக வாழ்ந்துக்கணும், அப்படி என்பதை நமக்குள்ளாக இருந்து கற்றுக் கொடுப்பார். அப்படி நாம வாழுகின்ற பொழுது அடுத்தவர்களால் கையாள முடியாத எத்தனையோ காரியங்களை கையாளக்கூடிய விவேகத்தையும் ஞானத்தையும் இயேசு ஆண்டவர் நமக்குள்ளாக இருந்து அவர் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பார். அதான் இயேசு சொல்லி இருக்கிறாரே, விண்ணகத்தில் இருக்கக்கூடிய தகப்பன் உங்களுக்கான ஆசிரை கொடுப்பார். இப்படி நாம வாழுகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதி நிலைக்கின்ற பொழுது அதை தொடர்ந்து நாம செயல்படுகின்ற ஒவ்வொரு செயல்பாட்டிலும் அன்பை பிரதிபலிக்கின்ற பொழுது அங்கே அன்பின் நிமித்தம் நாம குடும்பமாக மனமொத்து எதை கேட்டாலும் ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார். நீங்க முதல்ல குடும்பமாக மனம் ஒத்து வாழ்ந்து பாருங்களேன். அதற்கப்புறமாக நீங்க என்ன தேவை இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்களேன். நிச்சயமாக இன்று வேதத்தில் சொல்லிய தெய்வம் தன்னுடைய வார்த்தையை ஒருபோது மறுதலிக்க மாட்டார். சொன்னபடியே அவர் உங்களுக்கு செய்து காண்பிப்பார். நீங்க கேட்கின்ற அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவர் உங்களது வாழ்க்கை மீது பொழிய, உங்களது வாழ்க்கை மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டு கொள்ளும். ஆமென்.